உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளில் பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கையில் இருக்க கோல்டு ஜுவல்ஸை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு புதுசாக கோல்டு ஜுவல்லரி வாங்கலாமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கையில் இருக்க தங்க நகைகளை அடகு வச்சு அதிலிருந்து வர்ற பணத்தை வச்சு புதுசாக தங்க நகைகள் வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதில் இருக்கிற ரிஸ்க் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன, அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நம்ம இப்போ இதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு தங்கம் ஒரு சேஃபஸ்ட் அசட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கோல்டு அதோட வேல்யூவை எப்போவுமே லூஸ் பண்ணாது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதுக்கப்புறம் கோல்டோட ப்ரைஸ் எப்போவுமே ஏறிக்கிட்டே இருக்கும், அதோட விலை குறையவே குறையாது அப்படிங்கிறது நம்மளோட மென்டாலிட்டி. ஏன்னா இந்த லாஸ்ட் 9 monthஸில் கோல்டு 50% ஏறி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கோல்டு இறங்கவே இறங்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவோம். அடுத்ததாக கோல்டுக்கு எகெயின்ஸ்டாக லோன் கிடைக்கிறது. இந்த லோனை நம்ம ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். இது மற்ற லோன் மாதிரி இல்லை. எந்த ஒரு பேப்பர் ஒர்க்ஸு அதுக்காக அலைகிறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அடுத்ததாக சோசியல் மீடியாவில் யாராவது நான் நகையை இந்த மாதிரி அடகு வச்சு அந்த பணத்தில் புதுசாக கோல்டு எடுத்தேன், அதில் எனக்கு இவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போடுறாங்க. இதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்களோட ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லாரோட ஃபேமிலி ஃபினான்சியல் சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அதனால நாமும் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த கோல்டு லோன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஊரில் காமனாக எல்லாருமே கோல்டு லோன் வாங்கியிருப்போம். நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கையில் இருக்க கோல்டை கொண்டு போய் அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை அந்த எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம அடகு வைக்கிறது பேங்க்லேயோ இல்லை என்பிஎஃப்சிலேயோ இல்லை நகை கடைகள்லையோ போய் அடகு வைப்போம். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோல்டு வேல்யூவில் 70 இல்லை 75% நமக்கு பணமாக திருப்பி தருவாங்க. இப்போ ஒரு பவுன் கோல்டோட வேல்யூ 80,000 அப்படின்னா ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம். அந்த 80,000ல் 75% 60,000. பேங்க் நமக்கு அந்த 60,000 கோல்டுக்கு எகெயின்ஸ்டான லோனாக தருவாங்க. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இப்போ நம்ம பேங்க்கில் அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 7.5%லேருந்து 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே என்பிஎஃப்சியில் வைக்கிறோம் அப்படின்னா 12%லேருந்து 18% வரைக்கும் நம்ம பே பண்ணணும். அடகு கடைகளில் கொண்டு போய் நம்ம அடமானம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு 18%லேருந்து 24% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளால் கடனை கட்டி அந்த நகையை திருப்ப முடியல அப்படின்னா அந்த நகையை ஏலத்துக்கு விட்டுருவாங்க. ஏலத்துக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக நம்ம அதை லூஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் தங்கத்தில் நமக்கு 50% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் இதே மாதிரி தான் எல்லா வருஷமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. சில நேரம் தங்கத்தோட விலை குறைஞ்சும் இருக்குது, சில நேரம் எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லாமல் அதே விலையிலையும் இருந்திருக்கு. இதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு பவுன் தங்கம் இருக்குது அப்படின்னா ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம். அதோட வேல்யூ 80,000. அதுக்கு 75% போட்டோன்னா 60,000. இந்த 60,000 தான் நமக்கு லோனாக தருவாங்க. இந்த 60,000 ரூபாய்க்கு இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் 4 இல்லை 4.5 கிராம் வாங்க முடியும். மொத்தமாக நம்மக்கிட்ட ஒரு 12.5 கிராம் இருக்கும். ஆனால் அதில் 8 கிராம் நம்ம அடகு வச்சுருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு சினாரியோ கோல்டோட விலை ஒரு 1000 ரூபாய் அதிகமாகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா 12.5 கிராமுக்கு 11,000, 1,37,500. இது நம்மளோட மொத்த கோல்டோட வேல்யூ. இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம அடகு வச்ச நகைக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதோட சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற லாபம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது சினாரியோ, இப்போ கோல்டோட ப்ரைஸ் குறையுதுன்னு எடுத்துக்கலாம்.
ஒரு ரூ. 500 குறையுது அப்படின்னா நம்மளோட தங்கத்தோட மதிப்பும் குறையும். 1,18,750 இருக்கும். இப்போ நம்ம அந்த கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டுறது நம்மளுக்கு நஷ்டம்தான். ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்கம் வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். அடுத்ததாக இதோட ப்ரோஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கோல்டோட ரேட் அதிகமாகுது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம பழைய விலைக்கு வாங்கின தங்கத்தோட மதிப்பும் அதிகமாகும். அடுத்ததாக தங்கத்தை ஈஸியாக அடகு வச்சு நம்ம தேவைக்கான பணத்தை வாங்கிக்க முடியும். இதனால சிபில் ஸ்கோர் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அடுத்ததாக இஎம்ஐயில் நம்மளால் பணம் கட்ட முடியல அப்படின்னா வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கூட கட்டிக்கலாம். லாங் டேர்மில் எப்போவுமே கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது. இப்போ நம்ம ப்ரோஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக கான்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தங்கத்தோட விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ப்ரைஸ் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 12% இருந்தால் அந்த 2% நமக்கு லாஸ் தான். கோல்டுக்கான லோனை கட்டி நம்மளால் அந்த நகையை திருப்ப முடியல அப்படின்னா அந்த நகையை ஏலத்தில் இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மாதிரி நம்ம புதுசாக நகையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய நகைகளை அடகு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது அது நமக்கு ஒரு பேர்டனாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே உட்காந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும். நமக்கு வேறு ஏதாவது லோன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா, நகையை அடகு வச்சு நகையை எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த நகைக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் கட்டி அந்த நகையை கரெக்டான டைமில் நம்மளால் திருப்ப முடியுமா, இல்லை எவ்வளோ கோல்டு லோன் வாங்கினா நம்மளால் சமாளிக்க முடியும், இதெல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த முடிவே எடுக்கணும். இப்போது நமக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை, லோனுக்கான இஎம்ஐ எதுவுமே நம்ம பே பண்ணல, கோல்டாக சேர்க்கறது மட்டும்தான் நம்மளோட ஒரே டார்கெட் அப்படிங்கிற சூழ்நிலையில் இது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பல குடும்பங்களில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய கோல்டு சேர்த்து அவங்களோட ஃபேமிலிக்கான வெல்த்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை இதெல்லாமே என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோல்டில் சிப் பண்ணுறது, கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை நகைக்கடையில் சீட்டு போடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கோல்டு காயின்ஸ் வாங்குறது, இது மாதிரியான 10 டிப்ஸ் பற்றி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை மறுபடியும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால தான் பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போல்லாம் கடன் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு கான்செப்ட் பரவிட்டுருக்கு. அது நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ நம்ம லோன் வாங்கினா அது நல்லது. ஆனால் நம்மளோட டெய்லி லைஃபுக்கான எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸ்க்கு அந்த லோன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ட்ராப் தான். இதை என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தங்க நகையை அடகு வச்சு அந்த பணத்திலிருந்து புதுசாக தங்க நகை வாங்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மெத்தடு. இப்போது நமக்கு எந்த ஒரு கடனுமே இல்லை, வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, கோல்டு சேர்க்குறது மட்டும்தான் நம்மளோட ஒரே நோக்கமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா நம்மளோட ஏர்னிங்ஸில் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த அடகு வச்ச நகையை திருப்ப தான் பார்ப்போம். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த அடகு வச்ச நகையும் பத்திரமா நமக்கு கையில் வந்துடும், புதுசாக நகையும் நமக்கு சேர்ந்துடும். ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம மாதிரியானவங்க நம்மளோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நமக்கு நல்லது. என்ன கேட்டிங்கன்னா இது எல்லா குடும்பங்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் எல்லா குடும்பத்துக்கும் இது லாஸில் போய் முடியும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயந்தான். சின்னதாக டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னாலே லாங் டேர்மில் நம்மளால் ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும்.
இப்போது உங்கள் கேள்விக்கான பதில் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அதில் இருந்து உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.